பாக்கியலட்சுமி சீரியலில் ஹீரோயின் நடிக்கிற பாக்கியா அவங்கள தாண்டி அவங்களுக்கு மாமியா கதாபாத்திரம் நடிக்கிற ஈஸ்வரி அவங்க பேரில் தான் பாக்கியா அவங்க ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது மாமியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாமியா இல்லைன்னா இந்த சீரியலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த சீரியலோட கதைக்களம் இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையோட பயோகிராஃபியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க யார், இவங்க எப்படி இந்த சினிமா லிஸ்ட் வந்தாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையோட நிஜ பேர் ராஜலட்சுமி சந்துரு. டிசம்பர் 18, 1964 ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பேர் வெங்கட்ராவ், அம்மா சுபரஞ்சனி. இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேருமே நாடக கலைஞரா. அதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா பார்த்து இவங்களுக்கும் நடிக்கணும் அப்படின்னு ஆசையா சைல்டு ஆர்டிஸ்டாக நாடகங்கள்லையும் நடிச்சிருக்காங்களாம். இவங்க சின்ன பிள்ளையில் நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட நடிப்பை பார்த்து விஸ்வநாதன் அவர்கள் தெலுங்கு சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாராம். 1980 தெலுங்கு வழியான சங்கராபுரம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயினாக அறிமுகமாகறாங்க. அந்த திரைப்படத்தில் இவங்க இசைக்கலைஞியாக வலம் வந்தாங்க. இவங்க நடித்த முதல் திரைப்படமே சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அந்த திரைப்படத்திற்கு 4 தேசிய விருதும் 7 நந்தி விருதும் கிடைச்சிச்சு. தெலுங்கு சினிமாவில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கை தாண்டி தமிழ், மலையாளம், கன்னடம் என பல மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க. 1980 வெளியான சுஜாதா திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானாங்க. அதன் பின் தமிழில் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. நடிகர் பிரபு அவர்கள் முதன் முதல்ல தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடித்த நல்லாதான் திரைப்படத்தில் இவங்க தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இப்போ வரையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முகம் திரைப்படத்தில் இவங்க டபுள் கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதாவது ரஜினிக்கு ஃபேராகவும் நடிச்சிருந்தாங்க, ரஜினியோட அம்மா கதாபாத்திரத்துலையும் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு பேரும் புகழுமாக கொடுத்த திரைப்படம் என்றால் அது பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படம் தான். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் தாலாட்டு தான். இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் வேறு எந்த திரைப்படத்திலும் ஹீரோயினாக நடிக்கலை. 1990 ரமேஷ் கிருஷ்ணன் என்பவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரமேஷ் கிருஷ்ணன் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அவர் திருமணம் பண்ணும்போதே நீ திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாராம். இவங்களுக்கு ராகுல், ரோஹித் என்ற 2 பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையன் பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சுட்டு தெலுங்கு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாரு. சின்ன பையன் பிஎஸ்சி சுவாலஜி படிச்சுட்டு ஒரு வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் தான் இவருடைய சின்ன மகனுக்கு திருமணம் நடந்துச்சு. அப்போ கூட பாக்கியலட்சுமி சீரியல் டீம் எல்லாருமே போயிருந்தாங்க. ரோஹித் அவருடைய திருமணத்தில் கலந்துக்கிட்ட பாக்கியலட்சுமி சீரியல் டீம் குழுவினர் புகைப்படம் எடுத்து தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டாங்க. பல வருடங்களுக்கு பிறகு பரசுராமன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான திருப்பாச்சி திரைப்படத்தில் விஜயோட அம்மா கதாபாத்திரத்திலும், அஜித் நடிப்பில் வெளியான வரலாறு திருப்பதி திரைப்படத்தில் அவருக்கு அம்மா கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க. நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான ட்ரீம், குட்டி, உத்தமபுத்திரன், சைவம், யாரடி நீ மோகினி, பிரேஷி என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் எப்படி பல முன்னணிகளுடன் இணைந்து நடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி மலையாளத்திலையும் மம்முட்டி, மோகன்லால் கூட சேர்ந்து பல திரைப்படங்களில் ராஜலட்சுமி நடிச்சிருக்காங்க. இவங்க பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பேரும் புகழுமாக கொடுத்தது அப்படின்னா அது சின்னத்திரை தான். பெண் என்ற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமான ராஜலட்சுமி அவங்க அந்த சீரியலுக்கு பிறகு மேகலா, கஸ்தூரி, பிரிவோம் சந்திப்போம், செல்லமே, கண்மணி, பிள்ளை நிலா, அன்பேவா, பாக்கியலட்சுமி என பல சீரியல் நடிச்சிருக்காங்க. பல சீரியல் இவங்க நடிச்சிருந்தாலும் சின்னத்திரையில் உங்களுக்கு பேரும் புகழுமாக கொடுத்த சீரியல்னா அது இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தான். ஹீரோயினா திரையுலகிற்கு அறிமுகமான ராஜலட்சுமி அவங்க அதன் பிறகு அம்மா கேரக்டரையும் சப்போர்ட்டிங் கேரக்டரும் நடித்தவங்க தற்சமைக்கும் மாமியார் கேரக்டர் நடித்து அசத்திட்டு வராங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியலில் தாத்தா இறந்துடுறாரு. கோபியை இறுதி சடங்கு செய்ய விடாமல் ஈஸ்வரி தடுக்கிறாங்க. அதாவது ராமமூர்த்தி தாத்தா அவர் உசுரோடு இருக்கும்போதே நான் இறந்துட்டேன்னா கோபி எனக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடாது, அவை எனக்கு பிள்ளை கிடையாது, பாக்கியா தான் என்னுடைய பாக்கியா தான் எனக்கு எல்லா காரியமும் செய்யணும்னு சொல்லிடுறாரு. அதனால் இப்போ ராமமூர்த்தி தாத்தா இறந்ததுக்கப்புறம் கோபி வீட்டில் பிரச்சனை பண்ணுறாரு. நான் தான் என் அப்பாவுக்கு நல்லது கிட்டதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி தடுத்து அவருடைய பாக்கியா தான் அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யணும்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியலை பார்ப்பீங்களா? அந்த சீரியலில் உங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.